ஆகாஷ்வாணி. பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். மகாராஜாதிராஜ ராஜகம்பீர ராஜமார்த்தாண்ட ராஜகுலோத்துங்க ராஜகுலதிலக ஈரேழு 14 லோகத்தின் அதிபதி பாரா. மதுராந்தகனுக்கு பட்டம் சூட்டக்கூடாது என்று அவனுடைய தாய் செம்பியன் மாதேவி ஒரு புறம், மதுராந்தகனுக்கு பட்டம் சூட்ட வேண்டும் என்று சக்கரவர்த்தியின் தூதராக முதலமைச்சர் அனிருத்த பிரம்மராயர் இன்னொரு புறம். இவர்களுக்கிடையே சம்வாதம், உரையாடல் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. மதுராந்தகனுக்கு பட்டம் சூட்டாமல் இருப்பதனால் தாயாதிச் சண்டை மூளும். ஒரு பக்கம் பூதி விக்ரமகேசரி இலங்கையிலிருந்து பெரும் சைன்யத்துடன் அவர் வர இருக்கிறார். இன்னொரு புறம் வடதிசையிலிருந்து ஆதித்த கரிகாலன் செய்தி கேட்டவுடன் அவரும் வருவார். இடைப்பட்ட இடத்திலே பழுவேட்டரையர்கள் பெரும் சேனையை திரட்டி வைத்திருக்கிறார்கள். இந்த தருணத்திலே தாயாதி சண்டை பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் நிகழ்ந்தது போல நிகழ்ந்து தங்களுடைய உற்றார் உறவினர் எல்லோரும் அழிந்து விடுவார்கள், இதையெல்லாம் தாங்கள் பார்த்து கொண்டிருக்கப் போகிறீர்களா என்று அனிருத்த பிரம்மராயர் செம்பியன் மாதேவியை பார்த்து கேட்கிறார். ஐயா, மதிநுட்பம் மிகுந்த முதல் மந்திரியே, எனக்கு உற்றார் உறவினர் என்று யாருமில்லை. மேற்கே மலை நாட்டில் அவதரித்த சங்கரர் என்ற மகாபுருஷனைப் பற்றி தாங்கள் கேள்விப்பட்டிருப்பீர். அந்த மகான் மாதாச்ச பார்வதி தேவி, பிதா தேவோ மகேஸ்வர, பாந்தவா சிவபக்தாச்ச என்று அருளியிருக்கிறார். என்னுடைய அன்னை பார்வதி தேவி, என் தந்தை பரமசிவன், என் உற்றார் உறவினர் சிவபக்தர்கள். இந்த உலகில் வேறு பந்துக்கள் எனக்கு இல்லை. அம்மணி, அதே ஸ்லோகத்தில் சங்கரர் அருளியுள்ள 4வது வாக்கியத்தை தங்களுக்கு நினைவூட்டுகிறேன். ஸ்வதேசோ புவனத்ரய என்றும் அவர்தான் சொல்லியிருக்கிறார். நாம் பிறந்த தேசந்தான் நமக்கு 3 உலகமும். தங்களுடைய சொந்த நாடு உள்நாட்டுச் சண்டையினால் அழிந்து போவதை தாங்கள் பார்த்து கொண்டிருப்பீர்களா? என்னுடைய சொந்த தேசம் எனக்கு 3 உலகத்தையும் விட அருமையானதுதான். ஆனால் இந்த சாணகலத்து சோழ நாடுதான் நம்முடைய சொந்த நாடா? ஒரு நாளும் இல்லை. வடக்கே கைலையங்கிரி வரையில் உள்ள நாடு என்னுடைய நாடு. சோழ நாட்டில் இடமில்லாவிட்டால் நான் காசி க்ஷேத்திரத்துக்கு போவேன், காஷ்மீரத்துக்கும் கைலாசத்துக்கும் போவேன். அப்படி யாத்திரை கிளம்பும் யோசனை எனக்கு வெகு நாளாக உண்டு. அதற்கு உதவி செய்யுங்கள் தாயே. தெற்கே திரிகோணமலையிலிருந்து வடக்கே ஹிமோத்கிரி வரையில் உள்ள தேசம் நமது ஸ்வதேசம் என்று ஒத்துக்கொள்ளுகிறேன். இப்படி பரந்துள்ள பாரத புண்ணிய பூமிக்கு தற்போது பேரபாயம் நேர்ந்திருக்கிறது. பட்டாணியர்கள், துருக்கர்கள், முகலாயர்கள், அராபியர்கள் என்னும் சாதியினர் பொங்கி கிளம்பி எந்த புது நாட்டை கைப்பற்றலாம் என்று புறப்பட்டிருக்கின்றார்கள். 1000 வருஷங்களுக்கு முன்பு யவனர்களும் ஹூணர்களும் படையெடுத்து வந்தது போல இந்த புதிய மதத்தினர் இப்போது அணி அணியாக இந்நாட்டின் மீது படையெடுக்க புறப்பட்டிருக்கிறார்கள். இவர்களுடைய மதம் விசித்திரமான மதம். கோவில்களை இடிப்பதும் விக்கிரகங்களை உடைப்பதும் புண்ணியம் என்று நம்புகிறவர்கள். அம்மணி, இவர்களை தடுத்து நிறுத்தக்கூடிய பேரரசர்கள் யாரும் இப்போது வடநாட்டில் இல்லை. சோழ நாட்டு வீரர்கள் கங்கை நதி வரையில், அப்பால் இமயமலை வரையில் சென்று பெரிய பாரத சாம்ராஜ்யத்தை ஸ்தாபிக்கப் போகிறார்கள் என்றும், கோயில்களை இடிக்கும் கூட்டங்களை தடுத்து நிறுத்தப் போகிறார்கள் என்றும் அடியேன் கனவு கண்டு வந்தேன். அந்த கனவை நனவாக்க தாங்கள் உதவி செய்யுங்கள். மதுராந்தகருக்கு பட்டம் கட்டச் சம்மதித்து சோழ நாட்டில் தாயாதிச் சண்டை ஏற்படாமல் இருக்க உதவி புரியுங்கள். இதை கேட்ட செம்பியன் மாதேவி சிறிது நேரம் சிந்தனையில் ஆழ்ந்திருந்தார். பின்னர், ஐயா, ஏதேதோ இந்த பேதை பெண்ணுக்கு விளங்காத விஷயங்களைச் சொல்லி என்னை கலங்க அடித்து விட்டீர்கள்.
இந்த புண்ணிய பாரத பூமிக்கு அப்படிப்பட்ட ஆபத்து நேரிடுவதாயிருந்தால் அதை சர்வேஸ்வரன் பார்த்து தடுக்க வேண்டுமே தவிர இந்த அபலையினால் என்ன செய்ய முடியும்? என்னுடைய கணவர் இறைவனடியைச் சேரும் சமயத்தில் எனக்கு சொல்லிவிட்டு போனதை ஒரு நாளும் நான் மறக்க மாட்டேன். அதற்கு விரோதமான காரியம் எதுவும் நான் செய்ய மாட்டேன் என்றார். அப்படியானால் இதுவரையில் தாங்கள் அறியாத ஓர் உண்மையை இப்போது நான் தெரியப்படுத்தியாக வேண்டும் என்றார் அனிருத்தர். இந்த சமயத்தில் மதுராந்தகன் அங்கே தடபுடலாக பிரவேசித்து, அம்மா, இது என்ன நான் கேள்விப்படுவது? அருள்மொழிவர்மனை கடல் கொண்டு விட்டதா என்று கேட்டான். பெருமாட்டி, தங்கள் செல்வக்குமாரருக்கு ஆறுதல் சொல்லுங்கள். நான் சொல்ல விரும்பியதை இன்னொரு சமயம் சொல்லிக் கொள்ளுகிறேன் என்று முதன் மந்திரி கூறிவிட்டு கிளம்பினார். அவர் வாசற்படி தாண்டியதும், இதோ போகிறாரே, இவர்தான் என்னுடைய முதன்மையான சத்ரு. நான் இங்கிருக்கும் போதே தங்களுக்கு துர்போதனை செய்ய வந்துவிட்டார் அல்லவா என்று இளவரசர் மதுராந்தகன் கூறியது அனிருத்தரின் காதிலும் விழுந்தது. முதன் மந்திரி அனிருத்தர் குந்தவையின் அரண்மனையை அடைந்தார். இளவரசி அவரை பார்த்ததும் எழுந்து நின்று நமஸ்கரித்தாள். வீரத்திலும் குணத்திலும் சிறந்த கணவனை அடைந்து நீடூழி வாழ்வாயாக என்று முதன் மந்திரி அனிருத்தர் ஆசீர்வதித்தார். ஐயா, இந்த சமயத்தில் இத்தகைய ஆசீர்வாதத்தை தானா செய்வது என்றாள் இளவரசி. ஏதோ இக்கிழவனுக்கு தெரிந்த ஆசியை கூறினேன். வேறு எந்த ஆசியை கோருகிறாயம்மா? என் அருமை தந்தையின் உடல்நிலையைப் பற்றி எல்லோரும் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறோம். அருள்மொழிவர்மனை பற்றி நாடெல்லாம் கவலையில் ஆழ்ந்திருக்கிறது. ஆனால் உன்னுடைய திருமுகத்தில் அதை பற்றிய கவலை எதையுமே நான் காணவில்லையே தாயே. வீர மறவக் குலத்தில் பிறந்தவள் நான். எல்லோரையும் போல் அபாயம் என்றதும் அழுது கொண்டிருக்கச் சொல்லுகிறீர்களா? ஒரு நாளும் அவ்விதம் சொல்ல மாட்டேன். என்னை போன்ற வீரமற்ற ஜனங்களுக்கு இளவரசி ஆறுதல் கூறும்படிதான் சொல்லுகிறேன். ஆச்சாரியாரே, தங்களுக்கா நான் ஆறுதல் கூற வேண்டும்? உலகமே புரண்டாலும் நிலை கலங்காத வைர நெஞ்சம் படைத்தவராயிற்றே தாங்கள். அப்படிப்பட்ட என்னையும் கலக்கி விடுகிறாயம்மா. அந்த புறத்து பெண்கள் ஆடல் பாடல்களில் ஆனந்தமாக காலங்கழித்து வர வேண்டும். அதை விட்டு ராஜாங்க விஷயங்களில் நீ தலையிட்டதனால் எத்தகைய விபரீதம் நேர்ந்தது பார்த்தாயா? ஐயோ, இது என்ன பழி? நான் எந்த ராஜாங்க விஷயத்தில் தலையிட்டேன்? என்னால் என்ன விபரீதம் நடந்தது? இன்னும் சில காலத்துக்கு பொன்னியின் செல்வன் இலங்கையிலேயே இருக்க வேண்டும் என்று நான் சொல்லிவிட்டு வந்தேன். அதற்கு விரோதமாக நீ உடனே புறப்பட்டு வரும்படி உன் தம்பிக்கு ஓலை அனுப்பினாய். உன் விருப்பத்துக்கு மாறாக இந்த கிழவன் பேச்சை யார் மதிப்பார்களம்மா? அதனால் நேர்ந்துவிட்ட விபத்தை பார்த்தாயா? சோழ நாட்டு மக்களின் கண்ணுக்கு கண்ணான இளவரசரை கடல் கொண்டு விட்டது. சற்று முன் இந்த அரண்மனை வாசலில் ஜனத்திரள் கூடி ஆர்ப்பாட்டம் செய்ததை பார்த்தாய். இம்மாதிரி நாடெங்கும் இன்று குழப்பம் நடந்து வருகிறது. இந்த அல்லோல கல்லோலத்துக்கு காரணம் நீ அல்லவா தாயே? என்னுடைய ஓலையை பார்த்துவிட்ட அருள்மொழிவர்மன் இலங்கையிலிருந்து புறப்பட்டான் என்று ஏன் சொல்லுகிறீர்கள்? பழுவேட்டரையர் 2 கப்பல் நிறைய வீரர்களை அனுப்பி இளவரசனை சிறைப்பிடித்துக் கொண்டு வரச் செய்தது உமக்கு தெரியாதா? தெரியும் அம்மா, தெரியும். அத்துடன் இருந்திருந்தால் இப்போது பொன்னியின் செல்வனுக்கு நேர்ந்துவிட்ட கதிக்கு பழுவேட்டரையர்களை பொறுப்பாளிகளாக்கலாம். அவர்கள் அனுப்பிய கப்பல்கள் 2ம் நாசமாகிவிட்டன. உன்னுடைய ஓலைக்காகத்தான் இளவரசன் புறப்பட்டான் என்று அவர்கள் சொன்னால் யார் அதை மறுக்க முடியும்? ஐயா, நான் ஓலை அனுப்பியது தங்களுக்கு எப்படி தெரியும்? பழுவேட்டரையர்களுக்கு எப்படி தெரியும்? நல்ல கேள்வி கேட்டாய் அம்மா. எங்களுக்கு மட்டும்தானா தெரியும்? உலகத்துக்கெல்லாம் தெரியும். நீ அனுப்பிய தூதன் இலங்கையில் முதலில் நம் வீரர்களால் சிறைப்பிடித்தப்பட்டான். அதனால் இலங்கையில் உள்ளவர்களுக்கெல்லாம் தெரியும். அவனோடு கோடிக்கரை வரை சென்ற வைத்தியர் மகன் மூலமாக இந்த நாட்டில் உள்ளவர்களுக்கெல்லாம் தெரியும். நீ அந்தரங்கமாக செய்த காரியம் எவ்வளவு தூரம் அம்பலமாகியிருக்கிறது. ஆகையினாலேதான் ஸ்திரீகள் இராஜாங்க காரியங்களில் தலையிடக்கூடாது என்று நம் பெரியோர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். குந்தவை சிறிது நேரம் திகைத்துப் போய் நின்றாள்.
இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள். கணவரின் விருப்பத்துக்கு விரோதமான காரியத்தை ஒப்புக்கொள்ள மாட்டேன். இதுல உறுதியா இருக்காங்க செம்பியன் மாதேவி. இப்பவே மதுராந்தகருக்கு முடிச்சு விட்டுட்டு சிங்காதனத்திலிருந்து விலகிக்க விரும்புகிறார் சக்கரவர்த்தி. இதுக்கு தங்களின் சம்மதத்தை பெற்று வரும்படி என்னை அனுப்பியிருக்கார். இது சக்கரவர்த்தியின் விண்ணப்பம். இதை சொல்ல எனக்கு இடப்பட்ட கட்டளைன்னு சொல்றார் முதன் மந்திரி அன்பில் அனிருத்த பிரம்மராயர். அந்த மூதாட்டியோ தம் நிலைப்பாட்டிலிருந்து இம்மி அளவும் அசைவதா இல்லை. இந்த கட்டத்துல முக்கியமான ஒரு விஷயத்த சொல்ல முற்படுறார் அனிருத்தர். திடும்னு மதுராந்தகர் வந்திடவே பேச்சை நிறுத்திட்டு புறப்படுறார். மதுராந்தகரின் முதன்மையான சத்துரு பட்டியல்ல அனிருத்தரும் இருக்கார். இந்த பகுதியில கிடைச்ச முக்கிய செய்தி. சோழ பேரரசின் முதன் மந்திரி இது மாதிரி எத்தனை குற்றச்சாட்டுகளை பார்த்துக்கிட்டு வரார். மாதாச்ச பார்வதி தேவி. இந்த தொடர் ஆதிசங்கரர் அருளிய அன்னபூர்ணாஷ்டகத்திலிருந்து. இந்த கருத்து கம்பராமாயண பாடலை நினைவூட்டுது. ஆகாததென்றால் உனக்கு அவ்வனம் இவ்வயோத்தி, மாகாதல் இராமன் நம் மன்னவன், வையமீந்தும் போகா உயிர் தாயர் நம் பூங்குழற் சீதை என்றே ஏகாய், இனி இவ்வையின் நிற்றலும் ஏதம் என்றாள். சுமித்திரை தன் மகன் இலக்குவனுக்கு சொல்றா, ராமனுடன் செல், அந்த காடுதான் உன் அயோத்தி, ராமனே மன்னவன், சீதையே தாய், கொஞ்சம் கூட காலம் தாழ்த்தாத, புறப்படு. ஸ்வதேசம், ஸ்வ சொந்த, தேசம் நாடு, சொந்த நாடு, விதேசம் வெளிநாடு. ஸ்வ என்ற முன்னொட்டு ஸ்வயம் சொந்த தன்னுடைய என்ற பொருளுடன் இணையும். ஸ்வம் உடைமை, எல்லா உயிர்களையும் தன் உடைமையாக கொண்டவர் சுவாமி. யவனர் மத்திய தரைக்கடல் பகுதியைச் சேர்ந்த கிரேக்கரையும் ரோமானியரையும் இப்படி குறிப்பிட்டாங்க நம் நாட்டினர் அந்த காலத்துல. ஹூனர் குப்தராட்சி காலத்துல, அதாவது 1600 ஆண்டுகளுக்கு முன்னால மத்திய ஆசியாவிலிருந்து படையெடுத்து வந்தவங்க. பட்டாணியர் வடமேற்கு திசையில், அதாவது தற்போதைய ஆப்கானிஸ்தான் பகுதியைச் சேர்ந்தவங்க. துருஷ்கர் மேற்கு ஆசியாவுக்கும் தென்கிழக்கு ஐரோப்பாவுக்கும் இடையே துருக்கி என்கிற நாடு. முகலாயர் மத்திய ஆசியாவைச் சேர்ந்த துர்க்கோ மங்கோலிய வம்சத்தினர், தற்போதைய உஸ்பெகிஸ்தான் நாட்டினர்னு சொல்லலாம். அராபியர் மேற்கு ஆசியாவில அராபிய தீபகற்பம், ஆப்பிரிக்காவின் வடபகுதி ரெண்டையும் உள்ளடக்கிய பகுதியைச் சேர்ந்தவங்க. நல்லது, அனிருத்தர் இன்னும் என்னெல்லாம் கேட்டு அல்லது சொல்லி குந்தவையை மடக்க போறாரோ? பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.